ஹலோ ஆல், வெல்கம் டு டான்சிங் ட்ரீம் ட்ராவலர்ஸ். இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா ப்ரசல்ஸ், பெல்ஜியமில். ப்ரசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியமோட கேபிட்டல் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரசல்ஸில் வந்து மோஸ்ட்லி ஃப்ரெஞ்ச் பேசுவாங்க. ஆனால் இந்த பெல்ஜியம்லேயே பார்த்திங்கன்னா 3 டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் டிவிஷன், அது மாதிரி ஜெர்மன் ஸ்பீக்கிங், அது மாதிரி டச். மேஜர்லி ஃப்ரெஞ்ச் அண்ட் டச் தான் பேசுவாங்க அங்கே. ஸோ ப்ரசல்ஸில் நாங்கள் ஒரு 3 days இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 3 to 4 days இருந்தோம். லோக்கல் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா தி ஓல்டஸ்ட் மால் அங்கே. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாலு. இந்த மாலில் வந்து நிறைய எக்ஸ்பென்சிவ் கூட்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து சிட்டி சென்டரில் வந்து நிறைய இப்படி நிறைய இது இருந்தது. இது அகேன் ஓல்டஸ்ட் மாலோட ஒரு சைடு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஹோட்டலில் போனோம். நாங்கள் போனது வந்து ஈஸ்டர் டைம். ஸோ அங்கே ஈஸ்டர் எக்ஸில் சாக்லேட்டில் ஈஸ்டர் எக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்கவும் நல்லா இருந்தது. ஹோல் ஆஃப் பிரசில் இப்படி தான் சாக்லேட் ஸ்மெல் இருக்கும். எல்லா இடத்துலையும் சாக்லேட் ஸ்மெல் தான் இருக்கும். ஸோ ப்ரசல்ஸில் பார்த்திங்கன்னா சாக்லேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெல்ஜியம் வாஃபிள்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த அட்டாமியம்னு ஒரு மியூசியம் மாதிரி இது இருந்துச்சு, விசிட் பண்ணோம். ஒரு ஸ்ட்ரக்சர் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கட்டியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு அந்த ஸ்பெரிக்கல் இதுக்குள்ளாரும் விசிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மியூசியம் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அதை பற்றி பேக்ரவுண்ட்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஏறி போனால் லேசர் ஒர்க் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பெரிக்கல்லையும் டிஃப்ரெண்ட் லேசர் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூ நிற்க வேண்டியதாக போச்சு. அதுதான் பிரச்சனைங்க. ஏன்னா ஈஸ்டர் பிரேக்கு ஆன்லைனில் புக் பண்ணாமல் போயிட்டோம். ஸோ ரொம்ப க்யூ. இப்படி வந்து மியூசிக்கில் லேசர் லைட்ஸை டான்ஸ் பண்ண விட்டுருப்பாங்க. அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மியூசிக்கு வச்சு ப்ளே பண்ணி நான் வந்து எங்கேயும் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி லேசர் லைட்ஸ் பார்த்துருக்கேன் நிறையா. ஆனால் இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதே அங்கே வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் பார்த்தோம் நாங்கள். 2 ஸ்பியரில் இது மாதிரி தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேசர் லைட்ஸ், அந்த மியூசிக்கு லைட்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பவர்ஃபுல் லைட்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஃபாஸ்ட் மூவிங்கு. அதே மாதிரி இன்னொரு ஸ்பியரில் போய் பார்த்தப்போ கொஞ்சம் கூட பீஸ்ஃபுல் லைட்ஸ், கொஞ்சம் இந்த மைண்டுக்கு காமிங் லைட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இதாங்க நாங்கள் விசிட் பண்ண 2 அட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து சிட்டி சென்டர் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த லேசர் லைட்ஸ் அட்டோமியம் மியூசியமில் போய் பார்த்தோம். நீங்கள் ப்ரசல்ஸ் போகிற மாதிரி இருந்தால் எல்லா டிக்கெட்ஸுமே வந்து ஆன்லைனில் எடுத்துருங்க. பிகாஸ் இல்லைன்னா 2-3 மணி நேரம் க்யூவில் நிற்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பேஸில் நின்னா எப்படி இருக்கும், ஸ்பேஸ்லேருந்து வெளியில் பார்க்குறது எப்படி இருக்கும்னு காமிச்சிருந்தாங்க. இது வந்து டாப் மோஸ்ட் ஸ்பியர். அதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரசல்ஸ் சிட்டியே தெரியும், நிறையா பக்கத்தில் இருக்க அட்ராக்ஷன்ஸ் தெரியும். அதில் ஸ்பேஸ்ஷிப்குள்ளார இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்டு விண்டோஸ் இருந்துச்சாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இந்த வியூவெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த சொன்ன மாதிரி கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு. அதிலே டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள். ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மியூசியம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி ஒரு பில்டிங், அங்கேருந்து ட்ராம் பிடிச்ச சிட்டி சென்டராக அகேன் வந்துட்டோம். இந்த ஸ்ப்ரிங் சீசன் போனதுனால பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ப்ரசல்ஸ் வீடியோ இன்னும் போடுறோம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.